பொம்மி அம்மாள் என்று சொல்லலாம். சூப்பரான பேரு. மிலிட்டரி அம்மா பேரு டம்மி அம்மா. பொம்மி அம்மா. இந்த பக்கம் ஒரு கைய வச்சு இந்த பக்கம் ஒரு கைய வச்சு அப்படியே டர்ன்னு கிழிச்சிருவேன். என்கிட்ட மிலிட்டரி கிட்ட 2 கொக்கி வச்சிருக்கிறேன். மேல ஒரு கொக்கி கீழே போய் நான் இப்படி கிழிச்சிருவேன். அவரை ஏண்டி கேட்கிற? நல்ல மனுஷனே. அவரா நல்ல மனுஷன், பங்காளி நல்ல மனுஷன். சில்லற பூவாடு நேரம் நடிச்சுக்கிட்டே நான் மிலிட்டரி பத்தி. மிலிட்டரி துப்பாக்கி வெட்டினவரா? துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கிறாரு. ஒத்தக்கன் துப்பாக்கி. மிலிட்டரினா துப்பாக்கி இல்லாத இருக்குமா? இருக்குது. ரெண்டு குண்டு தான் இருக்குது. ஒரு குண்டு உனக்கு, இன்னொரு குண்டு அவரு. சைலன்ஸ். என்னுடைய பேரோ பொம்மி அம்மாள். சரி. அப்படி பொம்மி அம்மாளாக இருந்தாலும் அடியம்மா இந்த கடல் சூழ்நிலைய பூவுலகிலே என்னை ஆசைக்கும் அன்பிற்கும் என்னை மகளாக பெற்றெடுத்த என் தாயார் யாரு? என் தாய் புண்ணியவதி. உங்க அம்மா புண்ணி சொல்லுமா? புண்ணியவதி யார் தெரியுமா? யாரு சொல்லட்டுமாடி? சொல்லுமா?
நீ புருஷன் எத்தனை மாத்த மாட்ட நான் உங்க வீட்டுக்காரி இல்ல நான் வீட்டுக்காரி உடனே கட்டுறது இல்லையா அம்மா உண்மையில உனக்கு வர பசங்க உண்மையில சோறு இருக்கிறான்னு என்னன்னு தெரியல உடம்பு வாங்கி கொடுத்தே அவங்க முடிச்சு போயிருப்பான் ஒரு பிங்களா பிறந்தா புடவை கட்டணும்படி ஒரு பிங்களா இருந்தா புடவை கட்டணும் இருந்தாலும் என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசை நாடி என்னை வருத்தம் இல்லாத சுமையாக பாடாத பயிராக என்னை பெற்றெடுத்த என் தந்தையார் யாரு என்னுடைய தந்தையாரோ பெரிய பொம்மன் நாயக்கர் என்னுடைய தந்தையார் எங்களுடைய குலம் என்ன குலம் எங்களுடைய குலம் தொட்டால் தீட்டு நிழல் பட்டால் தோஷம் பார்த்தால் பாவம் என்று சொல்லக்கூடிய தொட்டிய நாயக்கர் குலம் தொட்டி நாயக்கர் குலம் ஆமா சரி அப்பேற்பட்ட தொட்டி நாயக்கர் குலத்திலே பிறந்த அம்மா என்னுடைய தாயார் யாரு என்னுடைய தாயாரோ திருச்சடை அம்மா பேர் வந்து திருச்சடை ஆமா சரி என் தந்தையார் பெரிய பொம்மன் நாயக்கர் ஆனால் என்னுடைய தந்தையார் உடன் பிறந்தவர்கள் அவருக்கு பிறகு சரியாக 6 பேர் சித்தப்பா 6 பேர் என்னுடைய சித்தப்பா மக்கள் ஆமா சரி வீரபொம்மன் முத்து பொம்மன் என்று சொல்லக்கூடிய சரியாக பொம்மன்னமார்களோ என் தந்தையாருடன் சேர்த்து சரியாக 7 பேர் 7 பேருங்க ஆமா சரி அப்படி 7 பேர் இருந்தாலும் கண்ணம்மா ஓய் இந்த 7 பேருக்குமே திருமணம் முடிந்து வெகாண்டு காலம் குழந்தை இல்ல ரொம்ப நாளா குழந்தை இல்ல சரி அப்படி வெகாண்டு காலம் குழந்தை இல்லாமல் இருக்க எங்களுடைய குலதெய்வம் என்ன பொம்மக்கால் பொம்மக்கா ஆமா சரி அந்த பொம்மக்காலுடைய வரத்தினால் நான் பிறந்தபடினால் என்னுடைய தந்தையார் பெரிய பொம்மன் நாயக்கர் எனக்கு பொம்மியம்மா என்று பெயர் வைத்தார் ஆமா சரி தவமாய் தவம் இருந்து நான் தவத்திலே பிறந்த மகள் ஆமா சரி ஒரே ஒரு மகளாக வாழைக்கு ஒரு குலைய போல என்னை அள்ளி செல்லமாக ஈன்றெடுத்தாலும் அம்மா நான் பிறந்ததோ நல்ல நேரம் நான் வளர்ந்ததோ நல்ல நேரம் ஆனால் நான் வயதிற்கு வந்த நேரமோ ஆகாத நேரம் ஆகாத நேரத்திலே அவிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே நான் வயதிற்கு வந்தேனடி அம்மா எத்தனை வயசு இருக்கு ஒரு 60 வயசு இருக்குமா அது இல்லடி நானே முள்ளு மேல சீலை போட்டேன் முள்ளு மேல சீலை போட்டா முள்ளமா தான் எடுக்கணும் வேகமா எடுத்து டர்னு கிழிஞ்சிடும் அப்படி இல்ல எனக்கு வேப்பந்தலையை கையில கொடுத்து என்ன ஒரு மூலையில உட்கார வச்சுட்டாங்க வேப்பல கையில கொடுத்து மூலையில உட்கார வச்சானா உனக்கு பேய் பிடிச்சிருக்குமாயா ஐயோ அது இல்லடி அது இல்ல அதாவது நானு புளியை கரைச்சு குடிச்சிட்டேன் புளியை கரைச்சுனா பின்னாடி வயித்தால போய் பீச்சு பீச்சிருக்கேன் எப்படிதான் புரிய வைக்கிறது சொல்லி வை நான் பெரிய மனுஷி ஆயிட்டேன் அது 60-70 பேர் தடிப்பியா என்னத்துக்கு பெரிய மனுஷி ஆயிட்டினா சீ அது இல்ல உனக்கு புரியாதா தெரியாது இங்க காதை கொடு பங்காளிய கோடி குட்டு பெட்டியா சாட்டா அப்படினா மதோ புடிங்கிச்சு அம்மா அப்படி நான் ஆகாத நேரத்திலே அவிட்டு நட்சத்திரத்திலே வயதிற்கு வந்த காரணத்தினால் இது போல ஆகாத நேரத்துல வயதிற்கு வந்தால் எங்களுடைய குல வழக்கப்படி என்ன செய்வார்கள் என்ன பண்ணுவாங்க வண்டுகள் நுழையாத சுண்டலிங்க வனம் இந்த சுண்டலிங்க வனத்தில நாளைக்கு ஒரு குடிசையானது கட்டி 31 நாள் 31 குடிசை கட்டி அம்பிகை விரதமானது இருக்குவது வழக்கம் ஆமா இப்படி அம்பிகை விரதமானது இருப்பது வழக்கமாக இருந்தாலும் என்னுடைய தந்தையாராகப்பட்ட பெரிய பொம்மன்னர் இப்படி நம்ம மகள் வயதுக்கு வந்துட்டாலே அப்படி என்று சொல்லி என்ன வண்டுகளுடைய சுண்டலிங்க வனத்தில குடிசையானது நாளுக்கு ஒன்று குடிசை கட்டி என்னை அம்பிகை விரதமானது இருக்கும்படி கட்டளையிட்டார் என்னுடைய தந்தையார் அப்படி இருந்தாலும் நானே ஒரு கன்னி பெண் அப்படி இருக்கும்போது ஆரணியமான கொடிய மிருக ஜாதியில் வாழக்கூடிய வனம் சிங்கம் உறங்குவனம் சிறுபுலிகள் தூங்குவனம் கரடி உறங்குவனம் காட்டாளி தூங்குவனம் ஆளி உறங்குவனம் அன்னப்பச்சி தூங்குவனம் அப்பேற்பட்ட கொடிய மிருக ஜாதியில் வாழக்கூடிய வனத்திலே தனிமையில நான் இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி என்னுடைய குடிசைக்கு காவலுக்கு யார வைத்தார்கள் தெரியுமா எங்களுடைய பண்ணையத்தை கட்டி காக்கக்கூடிய மாதிகி சின்னா அவரைத்தான் காவலுக்கு வைத்தார்கள் அப்படி காவலுக்கு வைத்திருந்தாலும் 30 நாள் சரிவர காவல் காத்தால் அதாவது சின்னாராகப்பட்டவர்
30 நாள் காவல் காத்த விட்டு 31வது நாள் அம்மா எனக்கு மிகவும் வயிறு பசியாக இருக்கின்றது, நான் வீட்டிற்கு சென்று சாதமானது கஞ்சி குடித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு கஞ்சி குடித்து வருகிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு போன சின்ன காணாமல் போய்விட்டா, சோத்துக்கு போன சின்ன சொல்லாமல் போய்விட்டா அப்படின்ற அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல ராத்திரி வேளையில யாரோ ஒருவர் பலாறு பலாறு தலாறு தலாறு செக்க செய்வேன்னு செம்மூஞ்சி, அதாவது பையன் செங்காட்டு முடிய பிராட்டம் என்னுடைய குடிசையினுடைய அருகில் வந்து நின்றார். யார் என்னவென்று கேட்டேன். நான் தான், அதாவது சின்னாருடைய மகன் முத்து வீரன் காவலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இப்படி மழையோ பெய்யுது, செடியோ குலுங்குது, பூதக்காற்று சீதமலை ஏக சக்கரமாக வீசுகிறது, அதனால இந்த மழை நிற்கின்ற வரைக்கும் குடிசையில இட வேணும்னு கேட்டா. கேட்ட பொழுது நான் ஒத்துக்குவனா, நானே தொட்டி நாய்க்கல் குளத்துல பிறந்தவன், இருந்தாலும் நாங்க மேல் ஜாதி, அவங்க கீழ் ஜாதி. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஒத்துக்க முடியும்? என்னுடைய தந்தையாருக்கு தெரிந்தால் என்ன நடக்கும்? அதனால ஒருபொழுது முடியாது என்று நான் அதாவது அவமரியாதையோட பேசினேன். அப்படி பேசிய காரணத்தினால் அவர் என்ன செய்தார், தொட்டி நாய்க்கர் குலத்திலே பிறந்தவள் என்று உனக்கு மமதையா அப்படி என்று சொல்லி தொட்டால் தீட்டு, நீழல் பட்டாலே தோஷம் அப்படி சொல்லக்கூடிய இந்த குலத்திலே பிறந்த இவளை தொட்டே பார்த்தால் என்ன அப்படின்னு சொல்லி என்னை அன்று இரவு என்னை கட்டி சேர்ந்து விட்டாரடி அம்மா. அப்படி அந்த இரவு என்னை கட்டி சேர்ந்து விட்டார். அப்படி சேர்ந்ததாலும் விடிந்தது, பொழுது விடிந்தது. பொழுது விடிந்த உடனே என்னுடைய தந்தையார்கள் என்ன செய்தார்கள், அதாவது 8 சுத்து கல்கோட்டை எறும்பேராத மண்டபம், 10 சுத்து கல்கோட்டை பாம்பேராத மண்டபம், அப்பேற்பட்ட கோட்டையில வெங்கல கோட்டை, என்ன வெங்கல கோட்டை, ஆமா 1000 சரவிளக்குகள் எரிய 5000 கோடி படலாளங்கள் சூட என்னை வெங்கல கோட்டையில சிற வச்சிருக்காங்க. தீட்டு கழிச்சு என்ன கூட்டிட்டு போய் வெங்கல கோட்டையில சிற வச்சிருக்காங்க என்னுடைய தந்தையா. இப்ப நான் எங்க இருக்கிறேன், வெங்கல கோட்டையில இருக்கிறேன். சரியில்ல, ஆமா. அப்படி இருந்தாலும் அம்மா என்னை கண்டிப்பாக சிறைமீட்டு விட்டு போகின்றேன்னு சொல்லி இடத்துல வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். யாரு? என்னுடைய கணவர் முத்து வீரன். அப்படி இருந்தாலும் கணவர் வருவார் வருவார் என்று நான் வழி மீது விழிவைத்து காத்திருக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும் தான் தெரியணும். என்னுடைய தந்தையாருக்கு தெரிஞ்சது அப்படியே சீவிடுவாங்க. இருந்தாலும் நான் இந்த வெங்கல சிறையில கோட்டையில இருக்கிறேன். என்னை தேடி யார் வராங்கன்னு பார்க்கலாம். வேலைகளை கண்டிருத்தானா வீரர்கள் நிறுத்தானார். செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரமாக கத்தி மேல கத்தி காத்துபடி காவல் ஈட்டு மேல ஈட்டு இடி மேல காவல்
1000 சரவலுக்கு 5000 கோடி பணவான்கள் காவல் இருக்க இப்பொழுது இந்த வெங்கட கோட்டையினுடைய அருகாமையில் வந்திருக்கிறோம். அப்படி இந்த கோட்டையினுடைய அருகாமையில் இருக்கும் பொழுது இந்த ஆணைப்படை சேனப்பட 5000 கோடி பணவான்கள் அத்தனை இருந்தால் பொம்மைய மலை சிறை இருக்க முடியுமா? அதனாலே என்னுடைய திருவள்ளி சோமனத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய விபூதி எடுத்து இந்த மந்திர உபதேசங்கள் அத்தனை உபதேசித்து இப்பொழுதே இந்த வீரனாக வட்டவன் இந்த விபூதி உட்கொண்டு ஊதினால் ஆணைப்படை சேனப்பட 5000 கோடி பணவான்கள் அத்தனை பணவாளமே இந்த விபூதியினுடைய மந்திரத்தினாலே இப்பொழுதே மயங்கிவிடும். கத்தி மேலே கத்தி கழுத்து படுக்காம காதல் இருந்தாரா கிட்டி மின்ன கட்டாரன் காதல் இருந்தாராம் என்னை பட்டு தூக்கிறேன் கட்டி கட்டி